the Lord. Welcome back to our channel Kids Aidin. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா பூமி வந்து ஒண்ணுமே இல்லாம இருட்டா வந்து இருந்துச்சு. பூமியில வந்து ஒண்ணுமே கிடையாது. அப்போ வந்துட்டு ஏசப்பா வந்து பூமி வந்து ரொம்ப வெறுமையா இருக்கு, பூமியில வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன வந்து படைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை வந்து படைச்சாங்க. ஸோ படைப்புனா ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா வார்த்தையினால வந்து படைச்சாங்க. ஸோ வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, வெளிச்சம் வந்து வந்துச்சு. ஸோ வெளிச்சமும் இருந்துச்சு, இருளும் வந்து இருந்துச்சு. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு வந்துட்டு பகல் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டாங்க. அதுவே வந்து இருட்டா இருக்கு வந்து இரவு அப்படின்னு சொல்லி பெயரிட்டாங்க. ஸோ இப்போ பூமியில என்ன பண்ணாங்க, முதல் நாள் வந்து ஏசப்பா வந்துட்டு அந்த வெளிச்சத்தை வந்து படைச்சு பகல் இரவு அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுட்டாங்க. ஸோ இதோட வந்துட்டு முதல் நாளோட படைப்பு வந்து ஏசப்பா வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ ரெண்டாவது நாள் என்ன படைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூமி ஃபுல்லா என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியா இருந்துச்சு. உடனே ஏசப்பா அந்த தண்ணியை வந்து மொத்தமா ரெண்டா பிரிச்சு நடுவில் வந்து என்னத்தை வச்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய விரிவை வச்சுட்டாங்க. ஸோ ஆகாய விரிவு அப்படின்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானம். ஸோ நம்ம வெளியே போயிட்டு மேலே பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, வானம் வந்து தெரியுதுல. ஸோ அதை வச்சு தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, முதல்ல தண்ணியை வந்துட்டு ரெண்டா வந்து பிரிச்சாங்க. பாதி தண்ணியை மேலேயும் பாதி தண்ணியை வந்து கீழேயும் வந்துட்டு பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு நடுவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வானத்தை வந்து வச்சுட்டாங்க. அப்புறம் மூணாவது நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த தண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க ஏசப்பா ஒரு சைடாவும் மீதி சைடை வந்துட்டு நிலமாவும் வச்சிருந்தாங்க. ஸோ நிலத்துல தானே இப்போ நம்மலாம் குடி இருக்கிறோம், அப்போ தானே நம்மளாம் இருக்க முடியும். தண்ணியில் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, மிதக்க வந்து முடியாதுல. ஸோ அதனால என்ன பண்ணாங்க ஏசப்பா அந்த நிலத்தை வந்து உருவாக்குனாங்க. நிலத்தை மட்டும் உருவாக்குனது இல்லாமல் அதில் என்னென்ன பண்ணாங்க தெரியுமா ஏசப்பா, செடி வர வச்சாங்க, மரம் வர வச்சாங்க, நிறைய புல்லெல்லாம் முளைக்க வச்சாங்க. அதனால தான் நம்மளால இப்போ என்ன பண்ண முடியுது, நிறைய விதமான பழங்கள் அப்புறம் வந்துட்டு காய்கறி இதெல்லாம் வந்து நம்மளால என்ன பண்ண முடியுது, இன்னைக்கு வந்து சாப்பிட முடியுது. ஸோ அது எல்லாத்துமே வந்துட்டு பூமியில வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொன்னாங்க. ஏசப்பா வந்து அவங்களோட வார்த்தையினால சொன்ன உடனே என்னாச்சு, செடி வந்துச்சு, மரம் வந்துச்சு, எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, பூமியில வந்து வந்தது. ஸோ இதோட என்ன பண்ணிட்டாங்க ஏசப்பா மூணாவது நாளை வந்து முடிச்சுட்டாங்க. அடுத்து நாலாவது நாள் வந்துச்சு. ஸோ நாலாவது நாள் என்ன பண்ணாங்க ஏசப்பா, வானத்துல வந்துட்டு பூமியை ஆள்றதுக்காக பெரிய சுடரான சூரியனையும் சந்திரனை வந்து ராத்திரியை வந்து ஆள்றதுக்காக வச்சாங்க. ஸோ சூரியன் வந்து செம்ம பெருசா வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுது, காலையை வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து நம்மளோட பகலெல்லாம் நம்ம கூட இருக்கு. ராத்திரி என்ன பண்ணுது, நிலா வந்து வந்துடுது. ஸோ அதுதான் வந்து சந்திரன். ஸோ சந்திரனை வந்து ஏசப்பா வந்து படைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வானத்தில் நம்மளுக்கு என்ன தெரியும், நிறைய நட்சத்திரம்லாம் தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஏசப்பா என்ன பண்ணாங்க, நாலாவது நாள் வந்துட்டு இதெல்லாம் உருவாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, அது எல்லாமே வந்துட்டு உருவாயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள், ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா ஜலத்தை பார்த்தாங்க. ஸோ தண்ணிக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும், மீன் இருக்கும், ஆஸ்ட்ரிச் இருக்கும், நிறைய வெரைட்டி ஆஃப் மீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அஞ்சாவது நாள் தண்ணிக்குள்ள எல்லாமே வந்துட்டு உருவாக வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா செடி படைச்சாச்சு, தண்ணிக்குள்ள எல்லாம் படைச்சாச்சு. இனிமே என்ன பண்ணணும், வானத்துல பறக்கிறதுக்கு பறவை எல்லாம் பறக்கணும்ல. ஸோ அதையும் வந்து ஏசப்பா என்ன பண்ணாங்க, அஞ்சாவது நாள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே வானத்துல நிறைய டிஃப்ரெண்டா பறவை எல்லாம் வந்துட்டு என்ன ஆரம்பிச்சிருச்சு, பறக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பறவைலாம் நம்ம பார்க்குறோம். எல்லாமே வந்து யார் படைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா தான் நமக்காக வந்துட்டு என்ன பண்ணாங்க, படைச்சாங்க. ஸோ இதோட 5 நாள் வந்து படைச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ 6வது நாள். ஸோ இன்னும் 6வது நாள் இன்னும் என்னெல்லாம் படைக்காம இருக்காங்க, ஸோ இன்னும் என்ன படைக்கல, இன்னும் மிருக ஜீவன்கள்லாம் படைக்கல. ஸோ ஏசப்பா வந்துட்டு மிருக ஜீவன்கள் எல்லாம் வந்து உண்டாக கடவுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே வந்துட்டு ஜிராஃபி வந்துச்சு, லயன் வந்தது, டைகர் வந்தது, அப்புறம் வந்து குரங்கு வந்துச்சு, யானை வந்தது. எல்லாமே வந்து என்னாச்சு, ஏசப்பா கட்டளை இட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அது எல்லாமே வந்துட்டு உண்டாயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே உண்டாக்கிட்டாங்க ஏசப்பா. இன்னும் என்னாச்சு, மனுஷங்களை மட்டும் ஏசப்பா வந்து உண்டாக்கவே இல்லைல்ல. ஸோ என்ன பண்ணாங்க ஏசப்பா,
ஒரு மண்ணை எடுத்து அதுல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு மனுஷனை வந்து உண்டாக்குனாங்க. மனுஷனை உண்டாக்கிட்டு அவனுக்கு வந்து ஏசப்பாவோட சுவாசத்தை கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, மனுஷனுக்கு வந்து உயிர் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்துல வந்து ஜாலியா வந்துட்டு இருந்தாரு. சொன்ன ஏசப்பா வந்துட்டு ஆதாமுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா, நீ வந்து போய் என்ன பண்ணு, இந்த ஏதேன் தோட்டத்தை வந்து சுத்தி பார்த்து ஒன்றுத்துக்கும் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னாங்கன்னா பேர் வை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறோம்ல, குரங்கு, அப்புறம் வந்துட்டு யானை, நிறைய பறவை, எல்லாத்துக்கும் வந்துட்டு யார் வந்து பேர் வச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் தான் வந்துட்டு பேர் வச்சார். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து குரங்கை வந்து குரங்குன்னு கூப்பிடுறோம், யானையை வந்து யானைன்னு கூப்பிடுறோம், அப்புறம் வந்துட்டு கரடி, மானெல்லாம் வந்து கூப்பிடுறோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து யார் வந்து பேர் வச்சாங்கன்னா நம்மளோட ஆதாம் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த ஒன்னொன்னுத்துக்கும் ஆதாம் தான் வந்து பேர் வச்சாங்க. ஸோ இப்போ இந்த பெரிய ஏதேன் தோட்டத்துல ஆதாம் மட்டும் என்ன பண்றாரு, தனியா வந்துட்டு இருக்காரு. அவரு கூட வந்துட்டு யாருமே இல்லை, பார்ட்னரே வந்துட்டு இல்லை. ஏசப்பா இன்னும் ஆதாமுக்கு வந்துட்டு பார்ட்னர் வந்து என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உருவாக்கவே இல்லை. ஸோ ஏசப்பா என்ன டிசைட் பண்ணாங்கன்னா ஆதாமுக்கு வந்து ஏற்ற துணியை வந்து உருவாக்கணும்னு டிசைட் பண்ணி அவரை நல்லா தூக்க வர வச்சு அவரோட விலா எலும்புலேருந்து என்ன பண்ணாங்க, ஒரு மனுஷியை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த மனுஷியை தான் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏவாள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த உலகத்தில் வந்துட்டு அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் ஏசப்பா வந்து உருவாக்குனாங்க. ஆதாமை வந்துட்டு மண்ணுனால உருவாக்குனாங்க, ஆனால் ஏவாளை வந்து என்ன பண்ணாங்க, ஆதாமோட விலா எலும்புலேருந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து எப்படி இருந்தாங்க, செம்ம ஹாப்பியாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மனுஷியும் ஏசப்பா வந்து ரொம்ப அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தோட்டத்தில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, ஏசப்பா 6 நாட்களில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து படைச்சாங்க. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, அவங்களோட வார்த்தையினால் படைச்சாங்க. ஆனால் மனுஷனை மட்டும் என்ன பண்ணாங்க, ஏசப்பா வந்து அவங்களோட கையினால் வந்துட்டு உருவாக்கி நம்மளை வந்துட்டு ஏசப்பா மாதிரியே வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஏசப்பா வந்து நம்மளை வந்து படைச்சிருக்காங்க. ஸோ 6 நாள் ஏசப்பா வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. உடனே ஏசப்பா 7ஆவது நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஓய்ந்து வந்து இருந்தாங்க. ஸோ அந்த ஓய்வு நாளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரிசுத்த நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ வாரத்தோட கடைசி நாளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ காயின் ஆபேல் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளைங்களா இருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு காயின் அப்படின்ற அந்த அண்ணா தான் வந்துட்டு பெரிய அண்ணா, அப்புறம் வந்துட்டு ஆபேல் அப்படின்ற அந்த அண்ணா வந்துட்டு சின்ன அண்ணாவாக இருந்தாங்க. ஸோ அவங்க வளர்ந்து பெரிய ஆளாக ஆயிட்டாங்க. அப்போ வந்துட்டு காயின் அப்படின்ற அந்த அண்ணா வந்து என்ன வேலை செஞ்சாங்கன்னா நிலத்தை பயிரிட்டு அதுலேருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு பயிரிடுறவங்களா இருந்தாங்க. அதுவே ஆபேல் அப்படின்ற அந்த அண்ணா வந்துட்டு மேய்ப்பனாக இருந்தாங்க. ஸோ ஆடுகளை மேய்க்கிறவராக வந்துட்டு ஆபேல் அண்ணா வந்து இருந்தாங்க. அப்போது 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருக்கு வந்துட்டு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்க. ஸோ அப்போது ஆபேல் அண்ணா என்ன பண்ணாங்க, அவங்க மந்தையில் இருந்ததுலேயே தலையீச்சா கொழுமையா, ஸோ பார்க்குறதுக்கே நல்லா கொள்ளுன்னு அழகாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு ஆண்டவருக்கு வந்து பலியாக செலுத்தினாங்க. அதுவே வந்துட்டு காயின் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா ஏனோ தானோன்னு அவங்களோட வயலில் வளைஞ்ச ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏசப்பாக்கு பலி செலுத்துறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க. ஸோ 2 பேரில் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபேல் அண்ணா வந்துட்டு சிறந்ததை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, ஏசப்பாக்கு கொடுக்கறது பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படி சொல்லி நினச்சாங்க. ஆனால் காயின் அண்ணா என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று கொடுத்தா போதும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா நினச்சாங்க. ஸோ இந்த 2 அண்ணாவும் ஏசப்பாக்காக வந்து பலி செலுத்தினாங்க. அப்போது ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆபேல் அண்ணா வந்து இருக்கிறதுலே சிறந்ததாக வந்துட்டு கொடுக்கணும்னு நினச்ச அந்த மனசை பார்த்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த காணிக்கையை வந்துட்டு ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உடனே அந்த பலியை வந்து ஏசப்பா என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணாங்க, காயின் அண்ணா வந்துட்டு ஏசப்பாக்கு வந்துட்டு பலி செலுத்தணும் அப்படின்னு நினச்சி அவங்களும் என்ன பண்ணாங்க, பலி செலுத்தினாங்க. ஆனால் அவங்க பலிபீடத்தில் பார்த்தா ஏசப்பா வந்து என்ன பண்ணவே இல்லை, எவ்வளோ நேரம்
நேரம் ஆனாலும் அந்த பலியை வந்துட்டு ஏற்றுக்கவே வந்துட்டு இல்லை. ஸோ காயின் அண்ணாக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, சரி கோவம் வந்து வந்துருச்சு. உடனே வந்து காயின் அண்ணா வந்து ஏசப்பா வந்து கேட்பாங்க, நீ எதுக்கு எரிச்சலாக இருக்கிற, உன் முகம்லாம் வந்து மாறி போய் இருக்கே அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்டும் கூட காயின் அண்ணாவோட கோவம் வந்து குறையவே இல்லை. இப்போ காயின் அண்ணாக்கு யார் மேலே கோவம் வந்துச்சு, நான் செலுத்தினதை வந்துட்டு ஏசப்பா அக்செப்ட் பண்ணல, ஆனால் என் தம்பி செலுத்தினதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மேலேயே என்ன வந்துருச்சு, கோவம் வந்துச்சு, பொறாமை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. கோவத்தின் விளைவாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தம்பியை வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் வந்து அவங்க தம்பி ஆபேல் வந்து வயல்வெளியில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, காயின் அண்ணா வந்து கோவத்தில் வந்து அவங்க கிட்ட போய் பேசுவாங்க. ஆபேல் அண்ணாவும் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனாலும் காயின் அண்ணாவோட கோவம் வந்து போகாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஆபேல் அண்ணாவை வந்து கொலை பண்ணிட்டாங்க. உடனே ஏசப்பா வந்து காயின் அண்ணாவை பார்த்து கேட்பாங்க, ஆபேல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் காயின் அண்ணா என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு நான் என்ன வேலைக்காரனா, எனக்கு அவனை தெரியாது அப்படி சொல்லுவாங்க. ஏசப்பாக்கு வந்து காயின் அண்ணா பண்ணது எப்படி தெரியாம இருக்கும். உடனே ஏசப்பா கேட்டாங்க, ஆபேலோட ரத்தம் வந்து என்னை நோக்கி கூப்பிடுது அப்படி சொல்லிட்டு காயின் அண்ணாக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா, நீ நிலத்துல எவ்வளோதான் பயிரிட்டாலும் என்ன ஆகாது, அது வந்து உனக்கு பலனே வந்து தராதுன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, நீ பூமியில வந்து எங்கேயுமே நிலையா இல்லாம பூமியில ஃபுல்லா அலைஞ்சு திரிவ அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த தண்டனை கேட்டோடனே காயின் அண்ணாக்கு வந்துட்டு என்னால் இந்த தண்டனையெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒருவேளை வேற யாராவது என்னை பார்த்துட்டா என்னை வந்து கொலை பண்ணிடுவாங்க அப்படி சொன்னாங்க. உடனே ஏசப்பா சொன்னாங்க, உன்னை யாரும் கொலை பண்ண மாட்டாங்க, உன்னை கொலை பண்ணுறவங்க மேலே 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்துட்டு ஒரு முத்திரையை போட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ காயின் அண்ணா அவங்க உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் என்ன பண்ணாங்க, எந்தவித பலனும் தராத நிலத்துல தான் பயிரிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பூமியிலையும் என்ன பண்ணாங்க, நிலையற்று திரியிறவரா வந்து காணப்பட்டாங்க. ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. பைபிள் ஸ்டோரி கலரிங் புக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் குட்டீஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த புக்கோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ டோட்டலாக இந்த புக்கில் 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ்லேருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும், அதாவது ஜெனசிஸ்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு கவர் ஆகி இருக்கும். மொத்தம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ் 167 இருக்குது. அண்ட் அதோட கண்டினியூவேஷனாக நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும். டோட்டலாக 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரிஸ்லையும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும். அண்ட் அது கீழே அந்த ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்ற பைபிள் போர்ஷன் இருக்கும், ஒரு கலரிங் பேஜ் இருக்கும், கீழே வந்து மெமரி வேர்ஸ் இருக்கும். எல்லாமே வந்துட்டு பைலிங்குவலாக இருக்கும், அதாவது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழிலும் இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு இந்த புக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து நம்மளோட வெப்சைட்டில் கம்மியாக இருக்கும், அமேசானில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டியூ டு அமேசான் சார்ஜஸ். நீங்கள் வேணும்னா இதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு போஸ்ட் மூலமாக நான் டெலிவரி வந்து பண்ணிவிடுவேன். உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.